ஆ, சார். ம். வாங்க, வாங்க. சொல்லுங்க. என்னாச்சு? சார் அந்த சிவில் ரிப்போர்ட்டு ட்ரைனிங்கில் உங்கள்கிட்ட கேட்டுக்கிற சொன்னாங்க. எப்படி ஆமாமாமா. அது பண்ணுறது? எல்லாத்துக்குமே நான் தான் சொல்லி தருவேன். என்ன டவுட் அதுல உங்களுக்கு? சார் அது எப்படி எடுக்கணும், எப்படி பார்க்கணும்னு உள்ளேயே அப்படியா? தெரியாது சார் எனக்கு. சுத்தமா தெரியாதா? எதுவுமே தெரியாது. ஓகே. நான் பொறுமையா கத்து தரேன் உங்களுக்கு. இப்ப ஓகே சார். என்னன்னா, ம். நீங்க ஜாயின் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? சார் 1 இயர் தான் சார் ஆகுது. ஓ! 1 இயர் தான் ஆகுதா? சரி, சரி. அது இப்ப நானே வந்து கத்துக்கிட்டு மெதுவா தான் கத்துக்கிட்டேன். ஓகே சார். அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ம். சரியா? பொறுமையா கத்துக்கலாம். ஓகே. ஏதாவது டவுட்னா நீங்க என்ட்ட கேளுங்க. ஓகேவா? எப்போனாலும் எப்பனாலும் நீங்க என்ட்ட கேட்கலாம். ஓகே ஓகேவா? சார். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தேங்க்ஸ் சார். நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே சரியா? சார். இது ஆம், ஆ கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும். ஆ ஏதாவது டவுட்னா நீங்க என்ட்ட கேளுங்க. சரியா? தேங்க்யூ சார். ஓகே. அந்த மெயில் மட்டும் எனக்கு ஒண்ணு அனுப்பிச்சு விட்டுருங்க. சரியா? சரி ஓகே சார். அனுப்ப தெரியுமா? தெரியாது சார். நீங்கள் அது சரி, ஓகே. நான் அத வந்து இன்னொரு ஆள்ட்ட சொல்லிக்கிறேன். சரி. ஓகேவா? நீங்க பாருங்க. தேங்க்யூ ஓகே. சார். ஆ சார். சார் ம். ம். அந்த சிபில் ரிப்போர்ட்டு அது எப்படி எடுக்கணும்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா. என்னது? சிபில் ரிப்போர்ட்டு சார். அது செக் பண்ணி எடுக்கணும்ல. அது மட்டும் ஜாயின் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? சார் 2 வீக்ஸ் ஆகுது சார். 2 வீக்ஸ் ஆகுதுங்க. இப்ப இதுல இடையில 2 நாள் ட்ரெய்னிங் வேற போயிட்டு வந்துட்டீங்க. ஆமாம் சார். என்ன எல்லாத்தையும் சீனியர்ட்ட கேட்கணும்னு சொன்னாங்களா? சார் ட்ரைனிங்கில் அந்த சிபில் நாங்க கொஞ்சம் தாங்க சொல்லுவோம். நீங்க தாங்க கத்துக்கணும். என்ன சார். பண்ணீங்க ட்ரெய்னிங்ல? சார் ட்ரைனிங்கில் அது மட்டும் உங்கள் சீனியர் சொல்லி தருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க கொஞ்சம் தாங்க சொல்லி தருவோம். நீங்க தான் கத்துக்கணும். இதெல்லாம் நான்லாம் வந்தோனே கத்துக்கிட்டேன் தெரியுமா? ஞாபகம் வந்துச்சு சார் எனக்கு. ஞாபகம் வந்துருச்சா? ஞாபகம் வந்துச்சு சார். இப்போ தான். இனிமே வருவீங்களா என்னை தேடி? இல்லை சார். நீங்களே கத்துக்கங்க. நானே பார்த்து. ஓனர்ஷிப் எடுங்க. ஓகே சார். போங்க. அந்த ரிப்போர்ட் கேட்டிருந்தேன்ல, ஆமாம் சார். அது அத எடுத்து எனக்கு மெயில் அனுப்பிச்சு விடுங்க. சரியா? சரி, சரி. எனக்கு சிசி வச்சு 2 வந்து அவருக்கு மேனேஜருக்கு வச்சுருங்க. ஓகே சார். போங்க, போங்க. நீங்க இன்னும் சாப்பிட போலையா? சார் இல்லை, இன்னும் ஒரு 15 நிமிஷம் வேலை இருக்கும். அதான் முடிச்சுட்டு அப்படியே லஞ்ச் போகலான்னு. ஃபர்ஸ்ட்டு போய் சாப்பிட்டு வாங்குங்க. போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க்க பாருங்க. இப்ப என்ன அவசரம்? ஓகேவா? சாப்பிட்டுட்டு மேனேஜர் வந்து அனுப்பிச்சு விட சொன்னாங்க. நான் பேசிக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட்டு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க்க பாருங்க. ஓகே சாப்பிட்டு சார். ஆன் டைம் இப்பயே பார்த்தீங்கன்னா 1:15 ஆயிடுச்சு. ஆமாம் சார். ஓகேவா? போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வேலைய பாருங்க. சரி சார். ஓகேவா? கேரி ஆன். தெய்வா, சார். நேத்து ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு மெயில் அனுப்ப சொன்னேன். எனக்கு மெயில் அனுப்ப சொன்னேன். அனுப்பிச்சீங்க? சார் இல்லை, அது நைட்டு 8:00 தான் சொன்னீங்க. 1 மணி ஓகே. நேரமா அது ஆகும் வெரிஃபை பண்ணுறதுக்கு. இப்போ சரி, சாப்பிட்டு அனுப்பிச்சு விட்றேன் சார். சாப்பிட்டா? ஏங்க மணி 1:30 தாங்க. 1:30 தாங்க ஆகுது. சார் 1:30 ஆயிடுச்சு. நீ எனக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு சாப்பிட போங்க. சரியா? சார் அது ஒரு 1 மணி நேரம் ஆகும். அனுப்பிச்சு விட்டுட்டு போங்க. ஒண்ணும் ஆகாதுங்க. சாப்பிட்டுட்டு என்ன பண்ண போறீங்க? அனுப்பிச்சு விட்டுட்டு நீங்க போங்க. எனக்கு மேனேஜர் கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. சரியா? நீங்க என்கிட்ட சொல்லிடுறீங்க ஈஸியா. சாப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்கு நீங்க அத பண்ணிட்டு போங்க. சரி சார். சொல்லிட்டேன் பார்த்துக்கங்க. சார் ம். அந்த சொல்லுங்க. அந்த ரிப்போர்ட் அனுப்பிச்சிருந்தேன். அது வெரிஃபை பண்ணணும் நீங்கள். அப்படியா? ஆமாம் சார். ஆமா. அந்த ஒண்ணு வந்திருக்கு. அது 15 நீங்க மினிட்ஸ் அனுப்பிச்சிட்டீங்களா? முன்னாடியே அனுப்பிச்சிருந்தேன் சார். அப்பயே அனுப்பிச்சிட்டீங்களா? ஆமாம் சார். கொஞ்சம் முன்னாடி என் நம்பர் இருக்காங்க உங்கள்கிட்ட? இல்லை சார். நம்பர் நோட் பண்ணிக்கங்க. ஓகே ஓகேவா? அங்க இருந்தே கூட சொல்லுங்க. இல்லன்னா இங்க வந்து சொல்லுங்க. தான் சொன்னீங்கன்னா நான் பண்ணி விட்டுருவேன். கால் பண்ணி சொன்னாலே பண்ணிடுவீங்களா சார்? பண்ணிடுவேன் சார். அதெல்லாம் நான் பண்ணிடுவேன்மா. ஓகே ஓகேவா? சார். ஓகே அதெல்லாம் சார். நான் பண்ணிடுவேன். நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க சார். என்னோட பழக்கமே அதானே மாதிரி. போதுங்க. ம். பண்ணிட்டேன். அதுக்குள்ளே பண்ணி. பண்ணிட்டேன். அதான் நீங்க முன்கூட்டியே சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் டக்குன்னு பண்ணிடுவேன். சார் மேனேஜருக்கும் ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் பண்ணுவேன். நான் அது பண்ணிடுறேன். சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஆனால் அண்டர்ஸ்டாண்டே ஆகல. உங்களுக்கு மெயில் அனுப்புறது தெரியலன்னு சொன்னீங்க. நான் அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து நான் கத்துத்தரேன். மெயில் அனுப்புறதுக்கு வைக்கணும். எப்படி யார் யாருக்கு சிசி வைக்கணும். ஓகே. எல்லாமே நான் உங்களுக்கு கத்துத்தரேன். எல்லாமே உங்களுக்கு தெரியுமா சார்? எல்லாமே எனக்கு தெரியும். ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே. சார் இன்னும் என்னப்பா? சொல்லுப்பா. சார் அந்த சிபில் ரிப்போர்ட்லாம் அனுப்ப சொன்னீங்க. அனுப்பிச்சிட்டேன். அந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை ஒருக்கா பண்ணிட்டீங்கன்னா அனுப்பிச்சிடுவேன் சார் மெயில். ஓகே. இந்த ஃபோல்டரா? அதான் சார். என்னப்பா அது? கடைசி முடிக்கும்போது புள்ளி வச்சிருக்க. சார் புள்ளி வைக்கிறதெல்லாம் சரி சார். நான் இப்போது எடிட் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பிச்சு. அதெல்லாம் இல்லைப்பா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? எரேஸ் பண்ணிடுறேன். நீ மறுபடியும் ஃபுல்லாக டைப் பண்ணி எனக்கு நீ கொண்டு வா. சரியா? சார் புள்ளி இல்லைன்னா நான் இப்போ அதை மட்டும் கரெக்ட். அதெல்லாம் நீ பேசக்கூடாதுப்பா.
அப்போ என்ன பண்ணுறேன், எரேஸ் பண்ணுறேன். நீ போயிட்டு எனக்கு நான் அப்போ டாக்குமெண்ட் கேட்டேன்ல ஒரு ஃபைல், ஆமாம் அதை எனக்கு மெயில் அனுப்பிச்சு விட்ரு. இதை ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு எனக்கு நீ கொண்டு வா. சரியா? சரி சார். நம்ம சரியாப்பா? சரி சார். நம்ம இதில் பேப்பர் போடுறதுக்கு, பேப்பர் இன்ஷியேட் பண்ணுறதுக்கு என்ன சார் ப்ரொசீஜர்? அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக பேப்பரா? பேப்பர் இது எதுக்கு என்னப்பா? கரெக்டாக தான் இருக்குது. ஃபோல்டர்லாம் கரெக்டாக தான்ப்பா இருக்குது. ஓகே சார். ஒரு நிமிஷம் இரு. பாருங்கள். கரெக்டாக தான் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா பண்ணியிருக்கு பாருங்க சார் ம் அந்த பேப்பர் இன்ஷியேட் பண்ணுறது அதெல்லாம் வேணாம். இப்போ இதுக்கு என்ன கரெக்டாக பிரச்சனை? கரெக்டாக இருக்குது தம்பி. இந்த வருஷம் உனக்கு ரேட்டிங் கன்ஃபார்ம். நான் வாங்கி தரேன். நீ நல்லா கொஞ்சம் அது இப்போ performance கரெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சு விடணுமா? நானே அனுப்பிச்சு விட்டுக்கிறேன். நீங்களே நான் பார்த்துக்கிறீங்க. பார்த்துக்கிறேன். ஓகே, நீங்களே பார்த்துக்கிறீங்களா? நானே பார்த்துக்கிறேன்ப்பா. நான் பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? நான் பார்த்துக்கிறேன். எனக்கு அந்த இல்லை சார், வந்து 2 வீக்ஸ் ஆச்சு. எனக்கு இது கூட தெரியல. 2 வீக்ஸ் தானே, பொறுமையாக கற்றுக்கலாம். அப்படியா? நான் சொல்லித்தரேன். எதாவது எனக்கு டவுட்டுக்கு. உங்கள்கிட்ட டவுட்டுன்னு கேட்கவா? என்கிட்ட கேளு நீனு டவுட்டு. ஆமாப்பா. ஓகே சார். எனக்கு அந்த ஃபைல் மட்டும் கொஞ்சம் சார் மெயில் அனுப்பிச்சு விட்ருப்பா. இன்னும் சாப்பிடல. சாப்பிட்டு அனுப்பிச்சு விடு. சாப்பிட்டு அனுப்பிச்சு விடு. ரைட்டு. சாப்பிட்டு அனுப்பிச்சு விட்றேன். சரி கரெக்டா? ஆ. தேங்க்யூ சார்.